ஹாய் நண்பா, சத்தமே இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க் லெவல் ஜாபுங்க. பேன் இந்தியா லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 1538 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. நம்ம தமிழகத்திற்கு ஒரு 65 காலியிடங்கள் வந்திருக்கு. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி அரசு வங்கி. இந்த பேங்க்ல இருந்து ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்க் லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஜாபுங்க. ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பேக்லாக் வேகன்சிஸ். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடந்த வருடமாக இருக்கட்டும், இல்லைனா 2024-25 இந்த காலகட்டத்தில் ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷனை விட்டு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பிட்ட சில காலியிடங்களை நிரப்பாமல் பேக்லாக்ல வேகன்சிஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த பேக்லாக் வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் மூலமாக கேண்டிடேட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 7 இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குதுங்க. பேன் இந்தியா லெவலில் மொத்தமாக 1538 காலியிடங்கள் பேக்லாக்ல இருக்கு. ஒரு ஸ்டேட் வைஸா காலியிடங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் 65 காலியிடங்கள் வந்திருக்கு. இது பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிறதுனால மட்டும்தான் காலியிடங்கள் கம்மியாக இருக்கு. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து கிளர்க் லெவல் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. அது வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரெகுலர் வேகன்சிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி ஒரு 6000 8000 காலியிடங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க. தற்பொழுது வந்திருக்கிறது பேக்லாக் வேகன்சிஸ் மட்டும்தான். அதனால தான் காலியிடங்கள் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த பேக்லாக் வேகன்சிஸ் கூட எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி 3 கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு வேகன்சிஸ் கிடையாது. அதுலேயுமே நம்ம தமிழகத்தில் எஸ்சிக்கு மட்டும்தான் 65 காலியிடங்கள் வந்திருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி கேண்டிடேட் மட்டும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். மற்ற கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ண முடியாது. மற்ற கேண்டிடேட்லாம் எஸ்பிஐல வரக்கூடிய ரெகுலர் கிளர்க் வேகன்சிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். 20 வயதிலிருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும். கூடுதலாக இது எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும் வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால அடிஷ்னலாக ஒரு 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்சி கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். எனி டிகிரி தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இது ஃப்ரெஷருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் வைப்பாங்க. இன்டர்வியூ கிடையாது. ஸோ 2 எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். காமனாக பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. 100 கொஸ்டின் 100 மதிப்பெண்கள், 1 மணி நேரம் டைம் டூரேஷனில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ராங் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் மார்க் நெகட்டிவ்ல போகும். அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். அதனால கரெக்டான ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் அதற்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. தப்பா ஆன்சர் பண்றீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல குவாலிஃபைங் மார்க் வாங்கினாலே நீங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். மெயின் எக்ஸாமினேஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல மொத்தமாக 190 கொஸ்டின்ஸ் 200 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் எக்ஸாம் டூரேஷன். இந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/4 கால்குலேஷனில் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற பட்சத்தில் மார்க் நெகட்டிவ்ல போகும். ஸோ இந்த 2 எக்ஸாம் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான். ஃபைனலாக நம்ம தமிழகத்திலிருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியுதா, எழுத தெரியுதா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் தமிழில் கண்டக்ட் பண்ணுவாங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாம் நம்ம தமிழகத்திலிருந்து அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் 3 லாங்குவேஜஸில் எக்ஸாம் பேட்டர்ன் அதாவது மீடியம் ஆஃப் எக்ஸாம் அவைலபிளாக இருக்கும். தமிழில் கூட நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான பேசிக் பே 24,050 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பேங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் கொடுப்பாங்க. அதாவது மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு அப்படின்னாலே குறிப்பாக நிறைய அலவன்சஸ் கவர் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சிட்டியில், மும்பை மாதிரியான சிட்டி, சென்னை மாதிரியான சிட்டியில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாத தொடக்கத்தில் ஃப்ரெஷருக்கு 46,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம தமிழகத்திற்கு 65 காலியிடங்கள் வந்திருக்கு இல்லையா? அந்த 65 காலியிடங்கள் தமிழகம் முழுவதுமே இருக்கு. 38 மாவட்டங்கள் வரையாக தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டியில் பிளேஸ் ஆகிறவங்களுக்கு
46,000 மாத சம்பளம் கிடைச்சிரும் இன்க்ளூடிங் அலவன்ஸ். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி வில்லேஜ் அர்பன்ஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல பிளேஸ் ஆகிறவங்களுக்கு ஒரு 40,000 மந்த்லி உங்களுக்கு சாலிடா இந்த ஒரு ஜாப் மூலமா கிடைக்கும். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதற்கான ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. நம்ம தமிழகத்திலிருந்து அப்ளை பண்ணுற எஸ்சி கேண்டிடேட்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கரியர் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க் எல்லாமே கிடச்சிரும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கேட்குறதுக்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்தில் இந்த பேராகிராஃபை நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிவிட்டு ஹியர் பை டிக்ளர் இதில் இருந்து ஆஃப் மைண்ட் இது வரைக்கும் நீங்கள் வெள்ளை கலர் பேப்பரில் எழுதி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், விழுப்புரம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் தான் இது. அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆகிட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி நீங்கள் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பேக்லாக் வேகன்சி, கம்மியான வேகன்சி, அதுவும் குறிப்பிட்ட சில கேட்டகரிக்கு மட்டும் வந்திருக்கிறதுனால காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.